வணக்கம், என் பேர் வைஷ்ணவி. இப்போ நாங்கள் வந்து செகண்ட் ஏஷியன் யோகாசனா சாம்பியன்ஷிப் வந்து முடிச்சுட்டு வந்திருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து 90க்கும் மேற்பட்ட அத்லெட்ஸ் வந்து கலந்துருந்தாங்க. எப்படின்னா வந்து இதுக்காக செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. செலெக்ஷன் ட்ரையல்ஸில் வந்து லைக் லாஸ்ட் 36, 37, 38 நேஷனல்ஸ், அப்புறம் கேலோ இந்தியாவில் யார் யார் வந்து டாப் 3 அத்லெட்ஸ் செலக்ட் பண்ணி அதுலேருந்து வந்து டாப் 1 எடுத்து இந்தியன் டீமாக வந்து உருவாக்கி சாய் மூலயமா வந்து எங்களுக்கு வந்து கேம்ப் நடத்தி ஒரு 10 days கேம்ப் நடத்தி இந்தியன் டீமாக வந்து நாங்கள் வந்து செகண்ட் ஏஷியன் யோகாசனா சாம்பியன்ஷிப்க்கு வந்து காம்பீட் பண்ண போயிருந்தோம். இதில் வந்து 21 கண்ட்ரி வந்து கலந்துருந்தாங்க. ஜப்பான், ஆசியா கண்ட்ரிகள் வந்து நிறைய பேர் கலந்துருந்தாங்க. ஜப்பான், மொரீஷியஸ், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து கலந்துருந்தாங்க. அதில் எங்களுக்கு வந்து நேபாள், ஸ்ரீலங்கா, ஜப்பான், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. இதில் வந்து நாங்கள் 6 மெம்பர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து வந்து இந்தியா டீமுக்காக செலக்ட் ஆகி வந்து போய் எல்லாருமே வந்து 2 மெடல் வந்து வின் பண்ணியிருக்கோம். நிதிஷ்குமார், வைஷ்ணவி, நிவேதா, ஓவியா, அதுக்கப்புறம் வந்து தனிஷா, எல்லாருமே வந்து அவங்கவுங்க சிங்கிள் கேட்டகரியில, அதுக்கப்புறம் குரூப் கேட்டகரியிலும் வந்து கோல்டு எல்லாருமே வின் பண்ணியிருக்கோம். இந்த இதில் வந்து பிரிவுகள் வந்து ஜூனியர், சீனியர் ஏ, சீனியர் பி, இந்த மாதிரி 4 பிரிவுகளும் ஒரு 12 அதுக்கு மேலே வந்து செலக்ட் ஆயிருக்கு. இதுல வின் பண்ற கோல்டு மெடல் வந்து அடுத்த வருஷம் நடக்க போற 2026 ஏசியன்ஸ் விளையாட்டு போட்டி ஜப்பான்ல நடக்குது. இதுல வின் பண்ற கோல்டு மெடல் அத்தனை பேரும் வந்து யோகா வந்து முதல் முறையா வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் கேமா ஏசியன்ஸ்ல நடக்க போகுது. ஸோ கண்டிப்பா நாங்க எல்லாருமே கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்போம். கண்டிப்பா அடுத்த வருஷம் 2026 ஏசியன் சாம்பியன்ஷிப்ல தமிழ்நாடு சார்பா கலந்துக்கிட்டு கண்டிப்பா கோல்டு மெடலோட திரும்ப வரும். இந்த காம்படிஷன் வந்து யோகாசனா பாரத், அதுக்கப்புறம் சாய், அதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் சேர்ந்து நடத்திருந்தாங்க. என் பேர் வைஷ்ணவி. என் பேர் நிவேதா.